பாக்யராஜ் சார் டைரக்டராகவும், ஆக்டராகவும் இருந்து ரசிகர்களோட மனச கவர்ந்தவர் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ ரீசென்ட்டா இவருக்கு 50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனத அடுத்து, ஒரு சூப்பரான ஒரு ஃபங்ஷன் மாரி வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஈவென்ட்ல வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஆ இவரு வந்து நெறைய நெறைய பண்ணியிருக்காரு. ஸோ நெறைய விஷயங்கள் வந்து இவரு பண்ணியிருக்காரு. அ இவரு வந்து ஒவ்வொன்னுத்துக்கும் வந்து காசு கேட்டிருந்தா, காப்பிரைட்ஸ் மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தா, போயஸ் கார்டன்ல 4, 5 வீடு வந்து வாங்கி போட்டுருக்கலாம். அப்படின்ற மாரி நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லியிருந்தாங்க. அண்ட் பாக்யராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆரம்ப காலத்தில ரஜினி சாருக்கு வந்து தமிழ் சொல்லிக் குடுத்ததே நான் தான். 16 வயதினிலே படப்பிடிப்பின் போது அவருக்கு தமிழ் சரியாக வராது அப்படின்றதால, ஒவ்வொரு வசனத்தையும் 8லிருந்து 10 முறை சொல்லிக் குடுப்பேன். அன்னிக்கு தனது முதல் படத்துல அவர் காட்டிய அதே அர்ப்பணிப்ப தான் இன்னிக்கும் அப்படியே கடைப்பிடிக்கிறாரு. அதனால தான் அவர இந்த உயரத்துல வச்சிருக்கு. இந்த ஒரு யூனிவர்ஸ் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.